திருத்தூதரான பவுலினுடைய மனமாற்றத்தை திருச்சபை இன்றைக்கு விழாவாக கொண்டாடுகிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல, தொடக்க கால திருச்சபையினுடைய வரலாற்றில் வாழ்வில் சவுல் பவுலான இந்த நிகழ்வு மிக முக்கிய நிகழ்வு. ஆண்டவரே, நீர் யார்? நீர் துன்புறுத்துகின்ற இயேசுதான் நான். கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய உடல். எனவே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது இயேசு துன்புறுத்தப்படுகிறார். இதை உணர்ந்து கடவுளுடைய அருளாலேயே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டு தனது அனுபவமாக்கி பல இடங்களுக்கு நற்செய்தியை கொண்டு சென்றவர். பல்வேறு துன்பங்கள் வேதனைகளை எல்லாம் அனுபவித்த போதிலும் அதையும் தாண்டி இயேசுதான் மீட்பர், இயேசுதான் மெசியா, நமக்கு பாவ மன்னிப்பு கொண்டு வந்தவர் என்பதை அறிவிக்கிறார். அதனுடைய தொடக்க நாள் தான் இந்த மனமாற்ற நிகழ்வு. கடவுளால் எல்லாம் முடியும். யாரை வேண்டுமானாலும் அவர் தமது பணிக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அழைக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கு பவுல் சிறந்த சாட்சி. இவருடைய மடல்கள், திருமுகங்கள் எல்லாம் நமக்கு ஆழமான விசுவாசத்தையும் தொடக்க கால திருச்சபை வரலாற்றையும் தெரிவிக்கிறது. இவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு, பற்று, அவரது விசுவாச வாழ்வு எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புனிதருக்காக நன்றி சொல்வோம். இவர் மனம் மாறியதால் தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் கூட நற்செய்தி வந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறைசாட்சியாக புனித பேதுருவோடு சேர்ந்து ரோமை நகரிலே மரித்த போதிலும் இவரது வாழ்வும் பணியும் இன்றும் நமக்கு சான்றாக இருக்கிறது. புனித பவுலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.